இந்த உலகத்துல ஒரு மனுஷனுக்கு சர்வசாதாரணமா இந்த உலகம் கிடைச்சிடாது. ஒரு முயற்சிக்கு பிறகுதான் அவனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வெற்றியை பார்ப்பான். ஆனா அந்த முயற்சி செஞ்சு கொண்டே இருக்கும் போதே அவன் தோல்வியை காண்பான், அவமானத்தை பார்ப்பான், பயத்தை பார்ப்பான், இன்னல்களை துன்பங்களை அவன் பார்த்துக்கிட்டே இருப்பான். அது பார்த்த பிறகு இறைவன் அவனுக்கு ஒரு பக்குவத்தை தருவான் பாருங்க, உலகத்துடைய ஒரு அறிவு தருவான் பாருங்க. அந்த அறிவை வைத்துக்கொண்டு இந்த உலகத்துல பயணித்து அவன் வெற்றி அடைவான். இதை வைத்துத்தான் தன் திருமறையில இறைவன் கூறுகின்றான், சிரமத்துடன் தான் எளிதானதும் இருக்கிறது, சிரமத்துடன் தான் எளிதானதும் இருக்கின்றது என்பதை இறைவன் இருமுறை கூறுவதற்கான காரணம் என்ன தெரியுமா? எதில் சிரமப்படுகின்றாயோ, எது நீ கஷ்டப்படுகின்றாய் என்று நினைக்கின்றாயோ அதில் தான் உனக்கு மிகவும் எளிது இருக்கின்றது என்பதை இறைவன் கூறுகின்றான். இந்த உலகத்துல நம்ம பார்க்கிறோம், தாமஸ் ஆல்வா எடிசன் கூட 1000 தோல்விகளை கண்டுத்தான் இந்த விளக்கை கண்டுபிடிச்சான்றத நமக்கு ஒரு உதாரணம் இல்லையா?